ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இன்று நம்ம பிக் பாஸ் வீட்டில் நடந்த கதை என்ன அப்படின்னா, சும்மா கதை இல்லைங்க, கோர்ட்டு ட்ராமா. ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்துச்சு. பார்வதி அவங்க எஃப்ஜே மேலே வழக்கு போட்டாங்க. அடடா, பிக் பாஸ் வீட்டில் சண்டைன்னு இருந்தது, இப்போ சட்டம்னு. அடுத்த சீசனில் சுப்ரீம் கோர்ட் பிரான்ச்சையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே திறக்கணும் போல மக்களே. ஜட்ஜு சீட்டில் திவ்யா அண்ட் அரோரா. பார்வதி தரப்பில் விக்ரம், அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எஃப்ஜே தரப்பில் சபரி, சஸ்டைன்ட் யுவர் ஹானர். அடடா, நம்ம ஆடியன்ஸுக்கு பாப்கார்ன் ரெடி பண்ணும் போல இருக்கு மக்களே. நேற்றுக்கு திவ்யா ஜட்ஜாக இருந்தாங்க. அவங்க வெர்டிக்ட் கொடுத்ததும் மக்கள் மன்றத்துக்கு போய் அப்பீல் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் வீட்டில் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லா பிரான்ச்சையும் திறக்கணும் போலப்பா. பார்வதி நேத்திக்கு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்னன்னா, இந்த வழக்கை எப்படியாவது ஜெயிக்கணும். அதுக்காக ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கார்னர் மீட்டிங். கார்னரில் டீ காஃபி வேற இல்லை. அதுதான் வினோத்தோட கேஸு. வினோத் ஆட்டிடியூடும் ஃபுல் சேஞ்ச். அவர் சொன்னார், இப்போ நீ பண்ணுற சின்ன விஷயத்தையும் கழுகு மாதிரி வாட்ச் பண்ணுவாங்க. பிக் பாஸ் வீட்டில் சிசிடிவி கேமராவுக்கு கூட காம்படிஷன் வந்துடுச்சுப்பா. நேத்திக்கு டீ, காஃபி, மில்க்கு, அப்புறம் முட்டை எல்லாமே கன்ஃபஸ்டிகேட். ஏன்னா கம்ருதீன் அப்புறம் பாரு மைக் போடலை அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் இந்த ஆர்டரை போட்டார். டீ காஃபி குடிக்க மைக் போடணும், காஃபி குடிக்க அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும் போல இருக்கே. இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக வருது மக்களே. வினோத் அதுக்கே கேஸ் போட்டுட்டார் பிக் பாஸ் மேலே. பிக் பாஸுக்கு லாயர் தேவைப்படுது போல இருக்குது. நெக்ஸ்ட்டு சீசன் ஸ்பான்சர் நம்ம வக்கீல் சர்ச்சு தான். ஓவராலாக இந்த கோர்ட் டாஸ்க் ஆடியன்ஸுக்கு ரொம்பவே காமெடி சர்க்கஸ் மாதிரி இருக்குது. பெஸ்ட் பர்ஃபார்மரை டிசைட் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் நமக்கு ஆல்ரெடி தெரியும் காமெடி தான் வின்னர்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்வதி கேஸ் சரின்னு தோணுதா இல்லை பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுன்னு தோணுதா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நேற்றுக்கு பார்வதி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தோட டீ, காஃபி, முட்டை, பால் இதெல்லாம் போனதுக்கு சாரி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட திவ்யா சொன்னாங்க, நீ சாரி கேட்காத, நீ பண்ணது தப்பு, நேற்றுக்கு நான் பார்த்தேன், மைக்கை கலட்டினது இல்லாமல் கம்ருதீன் மைக்கையும் சேர்த்து கலட்டினேன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ திவ்யா ஒரு நல்ல ஆட்டிடியூடில் தான் சொன்னாங்க. என்னன்னா, இது உன் கேமுக்கு பெரிய ட்ராபேக் அப்படின்னு. உடனே பார்வதி இருந்துட்டு அதெல்லாம் நீ சொல்லாத அப்படின்னாங்க. இதே பார்வதி வேற யாராவது இப்படி மைக் போடாமல் ஆயிருந்துச்சு, இந்த மாதிரி டீ, காஃபி, பால், எக்ஸு இது எல்லாத்தையும் பிக் பாஸ் எடுத்திருந்தாருன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம ப்ரோமோவதி ரொம்ப நாளாக சும்மா இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ ப்ரோமோ கண்டென்ட்டில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் பார்க்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ரொம்ப அதாவது சீப்பான பிஹேவியராக நவடேஸ் அவங்க மாறிட்டுருக்காங்கன்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட்ரா கிட்ட போய் பண்ணதாகட்டும், பிரஜன் போனதுக்கு சாண்ட்ரா ஃபீல் பண்ணுறாங்க, ஓகே. திவ்யா ஃபீல் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு அப்பயுமே அவ்வளோ தூரம் சாண்ட்ரா எரிஞ்சு விழுந்தாலும் அவங்க போய் திருப்பி பேசினாங்க. ஸோ இவ்வளோ தான் மக்களை பண்ண முடியும். அவங்களும் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தானே. இவ்வளோ கேஸு, கோர்ட்டு, டீ காஃபி, கன்ஃபிசிகேஷன் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அது நம்ம பிக் பாஸ் வீட்டில் மைக் போடாமல் டீ குடிப்பதுக்கு சமம். லைக் பண்ணாமல் விட்டீங்கன்னா அது வினோத் கேஸில் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணாமல் விட்ட மாதிரி. ஷேர் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது பார்வதி கார்னர் மீட்டிங்கில் பாயிண்ட் சொல்லாமல் மவுத் ஷட் பண்ண மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா பிக் பாஸ் வீட்டுக்கு உங்கள் மொபைல் கன்ஃபஸ்டிகேட் பண்ணிடுவாங்க. பிக் பாஸ் பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியணும், ப்ரோமோ பற்றின வியூஸ் உங்களுக்கு உடனே தெரியணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. வில் see you in another video.